So the first question என்னன்னு பாத்தீங்கன்னா which of the following denotes boiling point of water அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு நீரின் கொதிநிலையை உணர்த்துவதற்கான ஒரு நீரின் கொதிநிலையை வந்து எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி செல்சியஸ்ல சொல்ல போனா 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம். ஃபாரன்ஹீட்ல ஒரு நீரினுடைய கொதிநிலையை சொல்ல போனா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். இது கெல்வின்ல சொல்றதா இருந்தா 373.15 கெல்வின் சொல்லலாம். ஸோ இந்த மூன்று இதுதான் கரெக்ட். இந்த ரெண்டாவது இதுவும் இந்த இதுவும் தவறு. ஓகேங்களா, ஃபிஃப்த் ஒன்னும். ஸோ 1, 3, 4 மட்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஒரு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், ஒரு நீரின் கொதிநிலையா இருக்கட்டும், இல்லை நீரின் உரைநிலையா இருக்கட்டும், இல்லை ஒரு மனித உடலின் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடியானா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே இப்படித்தான் குறிக்கணும். இந்த டிகிரி செல்சியஸா இருந்தா இப்படிதான் இருக்கணும், டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருந்தா இப்படிதான் இருக்கணும், கெல்வின்ல சொல்றதா இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன அளவுன்றதை இங்க பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்தீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. சாரி, கீழே போயிடுச்சு. ஓகே, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. அதாவது இது வந்து பாலிமர், அதனுடைய பண்புகள் மற்றும் பயன்கள், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிமரினுடைய பயன்கள் என்ன? இப்ப பாலிஸ்டர் வந்து எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா பேராஷூட் செய்யறதுக்கு, வான்குடை மிதவைகள், பேராஷூட்லாம் பார்த்துருப்பீங்களா, அதை செய்யறதுக்கு பயன்படுறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிஸ்டர். இதே பேக்கலைட் வந்து எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா கடத்தா பொருள். இந்த பேக்கலைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டரா செயல்படும், நான் கண்டக்டர். ஓகேங்களா, நான் கண்டக்டர்னா என்ன? இட்ஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ நான் கண்டக்டரா செயல்படும். நைலான் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் செயற்கை இழையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நைலான் சொல்லுவாங்க. டெட்லான், ஓகேங்களா, டெஃப்லான். இந்த டெஃப்லான் எதுக்கு பயன்படுது? இது என்ன டெஃப்லான்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எளிதில் ஒட்டாத ஒரு சமையல் கலை உபகரணம். அப்படி எப்படின்னா நீங்க தவா பேன் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த பேன்ல வந்து நான் தோசை ஊத்தினா எனக்கு தோசை ஒட்டாமே வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி எளிதில் ஒட்டாத சமையல் உபகரணம். அந்த மாதிரி இடத்துல தான் எதை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டெஃப்லான்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ டெஃப்லான் மெட்டல் எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க? இந்த மாதிரி பாத்திரங்கள்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெலமைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ நான் இன்ஃப்ளமேபிள், எளிதில் தீப்பற்றாத ஒரு பொருளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 5th அப்படின்றதுனால ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். Find the element highly present in coal formed in swamp covered by seawater region. ஓகேங்களா, கடல் நீர் பகுதியால் சூழப்பட்ட சதுப்பு நிலத்தில் உருவான நிலக்கரியில் அதிகம் உள்ள தனிமத்தை கண்டறியவும் பயன்படக்கூடிய அந்த தனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி, சல்ஃபர். சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு சதுப்பு நிலங்களில் இருந்து கிடைக்கும் நிலக்கரியில் அதிக அளவில் சல்ஃபர் கண்டென்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த நிலக்கரியில் உள்ள சல்ஃபர் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். எல்லாருக்குமே தெரியும் சல்ஃபர் வந்து ஒரு ஹைலி டாக்ஸிக் எலமெண்ட் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ அதனை எரிக்கும் பொழுதோ இல்ல அறுத்து செல்லும் பொழுதோ சல்ஃபர் டை யாகவும் மற்றும் H2S ஆகவும் வெளியேறுகிறது. இது ஆக்சிஜனுடன் வினை புரிந்து அமிலத்தன்மையை உருவாக்குகிறது. இதனால் நீராதாரம் பாதிக்கப்படுகிறது. மேலும் மண்ணில் மலட்டுத்தன்மை அதை கூட செய்ய வைக்கிறதுக்கு இதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ வந்து ஃபைண்ட் தி எலிமெண்ட் ஹைலி பிரசன்ட் இன் கோல் ஃபார்ம்ட் இன் ஸ்வாம்ப் கவர்ட் பை தி சீ வாட்டர் ரீஜன். அதுக்கு ஆன்சர் என்ன? சல்ஃபர். சோ ஆன்சர் இஸ் சல்ஃபர். ஆன்சர் முடிஞ்சிச்சு, கந்தகம். அடுத்தது fourth question வந்து பாத்தீங்கன்னா select the second most abundant element in all the living things. ஓகேங்களா, அனைத்து உயிரினங்களிலும் இரண்டாம் பகுதியான தனிமத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லயே கொடுத்துருக்கோம் எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட்னு சொல்லிட்டு. சோ பார்த்தோன்னே சொல்லிட்டு இருப்பீங்க கார்பன் தான் ஆன்சர். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஆனா எது நமக்கு மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட்னா ஆக்சிஜன். ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது கார்பன் இருக்கு, அப்பதான் அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்தது நைட்ரஜன், அதுக்கு அடுத்தது கால்சியம். சோ என்னென்ன எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்றதையும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். கூடவே சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா பெர்சன்டேஜும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஓகே, அடுத்தது find out the bacteria which causes the diseases in plants. தாவரங்களில் நோயை உண்டாக்கும் பாக்டீரியாவினை கண்டறிக. அது என்ன வகையான பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா Xanthomonas axonopodis. ஓகேங்களா, Xanthomonas axonopodis இதுதான் வந்து உருவாக்குது. சோ அதற்கான இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம். சோ தாவர நோய் என்னென்ன வகை நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு சிட்ரஸ் கேன்சர், இன்னொன்னு உருளைக்கிழங்கினுடைய கருகல் நோய். அந்த நோய்க்கு காரணமான ஒரு வகையான கிருமிகள் பாக்டீரியா என்னென்னன்றதை இங்க கொடுத்துருக்கோம். சோ உருளைக்கிழங்கு கருகல் நோய்க்கு வந்து ஒரு ஃபங்கை காரணமா இருந்திருக்கு.
சிட்ரஸ் கேன்சருக்கு வந்து ஒரு பாக்டீரியா காரணமா இருந்திருக்கு. ஸோ இந்த நோய் எந்த விதத்துல பரவுது, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான தடுப்பு முறைகள் என்ன, எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுல எக்ஸ்ட்ரா பேசஸ் தான், நீங்க படிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், படிச்சு வச்சுக்கோங்க. 6th கொஸ்டின் பாத்தீங்கன்னா செலக்ட் த சாயில் ஃபெர்டிலிட்டி ஆர்கானிசம், மண்வளத்தை பெருக்கும் உயிரினத்தை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்வளத்தை பெருக்கக்கூடிய உயிரினம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா ஆகட்டும், சில ஆல்கை பாசி வகையாகட்டும், இல்ல சில பூஞ்சை வகைகளாகட்டும், அனைத்துமே மண்வளத்தை பெருக்கக்கூடியதுதான். ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். ஸோ 7th கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம்னு பார்த்தேன். சரி, ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே படிச்சு காமிச்சிடுறேன். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க அதுல எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். கொடுத்திருக்கிறது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். இப்ப நல்லா பாருங்க, வேரின் உட்புறத்தோல் ரைசோடெர்மினஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே, இது வந்து சரியானா இல்ல, தவறு தான் இது ஆக்சுவலா. ஓகேங்களா, அடுத்தது வேரின் புறத்தோல் வந்து கார்டெக்ஸான்னு கேட்டிருக்கான். நோ. அதே மாதிரி சைலத்தின் வெசலஸ் இலைகள் இருந்து உணவின் தாவரத்தின் பிற உறுப்புகளும் கடத்தும் செயல் பெற்றிருக்குன்னா இல்ல. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ், எதுவுமே வந்து என்ன இல்ல, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்க. வேரின் புறத்தோல் வந்து ரைசோடெர்மஸ் எனப்படும், அதுல என்னென்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கோட்ஸ் வந்து மேபி கரெக்டா இருந்திருக்காது, அதனால தான் ஆன்சர் ஆப்ஷன் டி வச்சிருக்கோம். ஓகே, 8th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2 ஓட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கோலன் கைமா. இந்த கோலன் கைமா எதனுடன் தொடர்புடையதுன்னா தாங்கும் பணியை செய்கிறது. ஓகேவா, கோலன் கைமா எதனுடன் தொடர்புடையதுன்னா ஒரு தாங்கும் பணியை செய்கிறது. குளோரன் கைமா எதற்கு தான் ஒளிச்சேர்க்கையின் போது பயன்படுகிறது. டாரன் கைமா எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் காற்றோட்டத்தில் பயன்படுகிறது. பித்து வந்து கடத்துதலில் பயன்படுகிறது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருக்கேன், படிச்சுக்கோங்கம்மா. அடுத்தது, in which of the following stem modified into spines, கீழ்கண்ட எந்த தாவரத்தில் தண்டு பகுதி முள்ளாக மாறியுள்ளது? அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதுல முள்ளா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ போகன்வில்லியா அதுதான் வந்து இலைகளில் வந்து முட்காலாக மாற்றம் அடைந்துள்ளதால் தண்டு சதைப்பட்டுள்ளதா பகுதிகளாக மாறி ஒளிச்சேர்க்கையின் போது பங்கேற்கிறது. எக்ஸாம்பிள் ஓப்பன் ஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ போகன்வில்லியா அப்படின்றது தான் அதனுடைய தண்டு பகுதி தான் வந்து முள்ளா மாறி இருக்கு, சப்பாத்தி களி செடியில இருக்கிற மாதிரி. அடுத்தது, ஃபைண்ட் அவுட் த கொலானியல் ஆல்கே, காலனி உடலம் கொண்ட ஆல்காவை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலனி உடலம்னா நமக்கு வந்து ஷூ டைப்ஸ்ல இருக்கிறது, அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வாக்கரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, ஏன்னா செப்பல் சைஸ் ஷூ ஆர் செப்பல் மாதிரி இருக்கிறதுனா வாக்கரோன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வாக்கரோன்ற மாதிரி வால்வேக்ஸ் அந்த இதுதான். ஓகேங்களா, வால்கரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வால்வேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதுதான் வந்து காலனி டைப்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை, ஆல்கா பூஞ்சை இல்ல ஆல்கா. அடுத்தது 11th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி கெமிக்கல் காம்பவுண்ட் அப்டைன்ட் பை எப்பென்ட்ரா பிளான்ட், கீழ்கண்ட எந்த வேதிச் சேர்மம் எப்பென்ட்ரா தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கலாய்டு. ஓகேங்களா, ஆல்கலாய்டு தான். சோ அதுல என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா, அது படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்கலாய்டு தான் அதுக்கான சரியான ஆன்சர். 12th one, find the sundew plant ன்னு சொல்லிருக்காங்க. சூரிய பனித்துளி தாவரத்தை தேர்ந்தெடு. சோ சூரிய பனித்துளி தாவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோசிரா. Nepenthes and Drosera are the insectivorous plant. Nepenthes and Drosera ஆகியவை பூச்சிக்கொல்லி தாவரமாகவும் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பூச்சிக்கொல்லி தாவரத்துக்கு உதாரணம் வந்து Nepenthes கொடுத்திருந்தா எடுத்துக்கோங்க. சப்போஸ் Nepenthes கொடுக்காம இந்த ஆப்ஷனை வச்சிருக்காங்க Drosera, அதை தான் எடுத்துக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், அது மாதிரி கேட்கலாம். அடுத்தது, find out the site which produces ribosome. ரைபோசோம் உருவாகும் இடத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ரைபோசோம் எங்க உருவாகுதுன்னா உட்கருமணி, அதாவது நியூக்ளியோலஸ். ஓகேங்களா, நியூக்ளியோலஸ்ல தான் வந்து எது உருவாகுது, ரைபோசோம் என்றதே உருவாகுது. சோ 14th கொஸ்டின், which of the following is the breathing part of lizards, அதாவது பல்லிகள் வந்து எதன் மூலம் சுவாசிக்க பயன்படுகிறதுனா அதனுடைய நுரையீரல் மூலம் தான். சோ முக்கியமான கொஸ்டின், இதை கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதற்கு சுவாச மண்டலம் என்பது மாறும், ஒரு தவளைக்கு மாறும், நமக்கு மாறும், எல்லாருக்குமே மாறும். அப்ப சுவாச மண்டலம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பல்லிகள் அதனுடைய நுரையீரல் மூலமாக தான் சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, 15th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா find out the nutrient which helps in psychological activities அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்தும் ஊட்டச்சத்துக்களை தேர்ந்தெடு. அப்ப உடலியல் செயல்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நாம ரெகுலரா இதுதான் செய்யணும். ஒரு தீம் நம்ம கையில பட்டா அது சுடுன்றது நமக்கு தெரியும், அந்த சுடுன்ற ஒரு உணர்வும் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உடலியல் செயல்களை வந்து இப்ப வந்து ஒரு தூசு வருதுங்க, திடீர்னு நம்ம கண்ணை நம்மையே அறியாம நம்ம மூடுறோம். ஏன் மூடுறோம், அதுக்கு தூசு கண்ணுக்குள்ள போனா கண்ணுக்கு ஆபத்துன்னு நம்ம கண்ணுக்கு இயற்கையாவே ஒரு அனிச்சை செயல் இருக்கும். அதன் மூலமா தான் கண்ணு இயற்கையா தானா மூடுறது. சோ அப்ப அது ஒழுங்கான உடலியல் செயல். இதெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து எதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல் ஒருத்தருக்கு ஒழுங்கா கிடைச்சா மட்டும்தான், அதாவது விட்டமின் மற்றும் தாது உப்புகள் ஒழுங்கா கிடைச்சாதான் இதெல்லாம் ரெகுலரா நடக்கும். சோ அதுல என்னென்ன புரோட்டீன்ஸ் நம்ம உடம்புல வர்றது, என்னென்னலாம் இதுல
பங்கு பெறுது, கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக, புரோட்டீன்ஸ் எதுக்காக, ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் எதுக்காக எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. So 16வது கொஸ்டின், which of the following have mixotrophic mode of nutrition? கீழ்கண்டவற்றுள் கலப்பு உணவு ஊட்டமுறை கொண்டவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. So answer option is Euglena, B. ஓகேங்களா? Euglena have mixotrophic mode of nutrition. So important question தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So 17th question, in which year cell theory was postulated? எந்த வருடம் செல் கொள்கையானது உருவாக்கப்பட்டதுன்னா ரொம்ப 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 important question. எந்த வருஷம் சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. It's proposed on cell theory வந்து postulated the cell theory in 1839, but the two important அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல தப்பா டைப் பண்ணிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1838 தான் எக்ஸாக்ட்டா. இந்த இடத்துல 1839 நாங்க டைப் பண்ணிருக்கோம், தமிழ்ல கரெக்டா கொடுத்துருக்கோம் பாருங்க. சோ டவுன்லோட் பண்ணும்போது இந்த இடத்தை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சோ செல் கொள்கை எப்ப வந்து பண்ணப்பட்டது? 1838ல தான். அடுத்தது 18th கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி செல் ஆர்கனெல்ஸ் டு ப்ரொடியூஸ் zymogon granules அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த செல் நுண்ணுறுப்பு zymogen துகளை உற்பத்தி செய்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்கி apparatus. ஓகேங்களா? கோல்கை உறுப்புகள் தான் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா zymogen துகளை வந்து உற்பத்தி செய்கிறது. அந்த zymogen துகள்கள்னா என்ன, அது என்ன வகையான சுரப்பில இருந்து வருது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது அந்த கோல்கை உறுப்புல இருந்து வரும்போது அது என்னென்னலாம் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு பாடிக்கு எந்த வகையில் இம்பார்ட்டன்ட்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து கோல்கை உறுப்புகள் ஆன்சர்ன்ற போது அந்த கோல்கை உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்றதை இங்கே தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை படிச்சுனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்தது 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா consider the following statement. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இதுல எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே படிச்சு சொல்லிடுறேன். இதுல வந்து எது சரியானதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா? உட்கரு செல்லின் முக்கிய துணை நுண்ணுறுப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல ஓகேங்களா? உட்கரு செல்லே வந்து ரொம்ப சின்னதுதான், மைன்யூட் தான். அதற்கு வந்து முக்கிய துணை உறுப்பு வந்து நுண்ணுறுப்பு எல்லாம் கிடையாது. உட்கரு வட்ட வடிவமாக மட்டுமே காணப்படும்னா எக்ஸாக்ட்லி ட்ரூ. சோ நமக்கு வந்து அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியூக்ளியஸ்ன்றது இட்ஸ் கரெக்டா ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா உட்கரு 3 பகுதிகளை கொண்டுள்ளதுன்னா அதுவும் கரெக்ட் தான். சோ உட்கருல என்னென்ன பகுதி இருக்குன்றத கீழே கொடுத்துருக்கோம், அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உட்கரு பாரம்பரிய பண்புகளை மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறதுனா எஸ், அதுவும் ட்ரூ தான். சோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், நாலாவது ஸ்டேட்மெண்ட் மூன்றுமே ட்ரூ. அப்ப ஆன்சர் 2, 3 and 4 ஒன்லி தான் ரைட் ஆன்சர். சோ அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிளனேஷன் படிச்சுக்கோங்க. 20th கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 னு கொடுத்திருக்கான். ஒரு செல் ஆர்கன் லைன் கொடுத்திருக்கான், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்கான். சோ இது வந்து எதை செய்ய போகுது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ கோல்கை உறுப்புகள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா விழித்திரையில் உள்ள விழி நிறமி செல்களை வந்து உருவாக்கும். அதுதான் கோல்கை உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன். சோ இப்போ மேல ஒரு கொஸ்டின்ஸ்ல சொல்லியிருக்கேன், அதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சென்ட்ரியோல்கள் எது பண்ணுன்னு பாத்தீங்கன்னா செல் பகுப்பை வந்து திட்டமிட்டு செய்யும். ஓகேவா? செல் வந்து இப்படிதான் பகுக்கணும், அதாவது இதுக்கு தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து சென்ட்ரியோல்கள் தான். எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் வந்து எது பண்ணுன்னு பாத்தீங்கன்னா புதிய உட்கரு உரையை தோற்றுவிக்கிறதுக்கும் ரைபோசோம் வந்து புரத உற்பத்தி புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா வந்து ஏற்படுத்தி தரதுக்கும் தான் பயன்படும். சோ ஆன்சர் வந்து 2143 A ஆப்ஷன். 20th கொஸ்டின் ஓவர். 21st கான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து find the animals spending winters in the dormant condition. எந்த விலங்கு அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. அதாவது வந்து எல்லாருக்குமே தெரியும், குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணிடும், தன்னுடைய அன்றாட வேலையை கூட விட்டுட்டு அழகா போயிட்டு படுத்துக்கும். எதுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா இதமா, வெப்பத்துக்கு இதமா. அந்த குளிருக்கு இதமானா வெப்பம் கொஞ்சம் அதுக்கு வரணும். அந்த வெப்பம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தன்னுடைய ஓட்டுக்குள்ளே புகுந்துக்கும். அந்த விலங்கு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆமை, டர்ட்டில். ஓகேங்களா? சோ மத்ததுக்கெல்லாம் கண்டிப்பா எந்த விதமான பாதுகாப்பு அம்சமும் இல்லை, கண்டிப்பா குளிர்ல நொந்துதான் சாக வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்தது which of the following is a highly rich source of proteins? புரதத்தன்மையில் எதில் வந்து புரதத்தன்மை அதிகமாக காணப்படுகிறதுனா நமக்கு தெரியும் முட்டையோட மஞ்சக்கருல கூட புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு, சாப்பிடுங்க. பட்டாணியில இருக்கு, கேரட்ல இருக்கு, எல்லாத்துலயுமே தான் இருக்கு. ஆனா புரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸ்ல தான். ஓகேங்களா? சோயாபீன்ஸ் இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம கிட்னி ஷேப்லயே இருந்திருக்கும் அந்த ஒரு சோயாபீன்ஸ். அது வந்து பாருங்க, அதுதான் வந்து அதுல தான் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்கு. சோ 23rd கொஸ்டின், நேம் ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். எது வந்து தவறாக பொருந்தியுள்ளது? அதாவது பால்ல எத்தனை சதவீத நீர் கண்டென்ட், உருளைக்கிழங்குல எவ்வளோ, ரொட்டில எவ்வளோ, காளான்ல எவ்வளோ, இதெல்லாம் தான் கொடுத்துருக்கான். இதுல ஏதோ ஒன்று தப்பு. அது எது தப்புன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் தப்பு. சோ உருளைக்கிழங்குல 95% நீர் சத்து இருக்குன்னு சொல்லியிருக்கான், அது தவறு. உருளைக்கிழங்கில் இருப்பது வெறும் 75% நீர் சத்து தான். இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, தர்பூசணியில தான் அதிக அளவு நீர் சத்து உள்ள காயே தர்பூசணி, அதற்கு அடுத்தது வெள்ளரி. இதனாலதான் வெயில் காலங்கள்ல நம்ம இதை ப்ரெஃபர் பண்றோம். புரியுதுங்களா? ஒரு வெயில் காலத்துல அந்த வெயிலினுடைய சூட்டையோ இல்ல அந்த இதையோ தணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பழத்தை ப்ரெஃபர் பண்றோம்னா
இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் என்னதான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க, தர்பூசணி. ஏன்னா தர்பூசணி தான் அதிகப்படியான லிக்விட் கண்டென்ட் உள்ள ஒரு உணவு. ஓகேங்களா? ஸோ தர்பூசணியில 99% எதுதான் இருக்கு, நீர் சத்து தான் இருக்கு. அதே மாதிரி வெள்ளரியில பாத்தீங்கன்னா 95 தான், காளான்ல 92, பால்ல 87, உருளைக்கிழங்குல 75, முட்டையில 73, ரொட்டி துண்டுல வெறும் 25 தான். இதெல்லாம் வெயில் காலத்துல சாப்பிடவே கூடாது. ஓகே, 24th question. Find out the product stored in camel's hump. ஒட்டகம் தனது திமில் பகுதியில் எதை சேமிக்கின்றது என்பதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த திமில் பகுதி அப்படின்னா இப்படி இருக்கும் பாருங்க. அந்த திமில் பகுதியில வந்து எதை சேர்ந்திருக்கும்னா கொழுப்பு. கொழுப்பெடுத்து போனதுனாலதான் அது வந்து வீங்கி போய் கிடக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேணும்னா. சோ கொழுப்பு அதிகமா இருக்கு. ஆனா வந்து அதுக்கெல்லாம் என்ன பண்றது, ஒவ்வொரு விலங்கினத்திலையும் ஒரு அதிசயத்தை கடவுள் வச்சுதான் அமைச்சிருக்காரு. சோ ஒட்டகத்துக்கு திமில் சாதாரணமாலாம் அமையல. அந்த திமில் பகுதி இப்படி இருக்குன்னா ஒரு ஒட்டகம், அதுக்கு அந்த திமில் பகுதி எதுக்கு இருக்கு, அந்த கொழுப்பை சேகரிச்சு வைக்கிறதுக்கு தான் திமில் பகுதி இருக்கு. அடுத்தது 25th question. How many times vitamin C present in gooseberries than orange? ஆரஞ்சு பழத்தை விட நெல்லிக்கனியில் எத்தனை மடங்கு வைட்டமின் சி காணப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் கேட்பதற்கான வாய்ப்பு. அதாவது இப்படி எல்லாம் கொஸ்டின் வித்தியாசப்படுத்தலாம். 20 மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமா இருக்கு வைட்டமின் சி. நம்ம வந்து வைட்டமின் சிக்கு வந்து என்ன சொல்றோம், மோஸ்ட் ப்ரிஃபர்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புளிப்பு ஐட்டம்ஸ் உள்ள நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க வைட்டமின் சி அதிகரிக்கிறதுக்கு, இல்ல சூரியன்ல போய் நில்லுங்க, இல்ல இந்த மாதிரி சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் நம்ம கிட்ட நெல்லிக்கனில தான் என்ன இருக்கு, அதிகமான வைட்டமின் சி காணப்படுகிறது. சோ பெரும்பாலும் நெல்லிக்கனி யாரும் பிரெஃபர் பண்றது இல்லையா, அதனுடைய புளிப்பு தன்மைக்காக. ஆரஞ்சு எல்லாரும் சாப்பிடுவீங்க, ஆனா ஆரஞ்சை விட 20 மடங்கு அதிகமா இருக்கு நெல்லிக்காய். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 26th question. Who crystallized the structure of ribosomes? Ribosomes-ஐ படிகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ribosomes-ஐ படிகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன், தாமஸ் டைசன், ஹேடா ஹியூட் எல்லாருமே தான், மேற்கண்ட அனைவருமே தான் அந்த ரைபோசோம்ஸை படிகப்படுத்தியவர்கள் ஆவார்கள். சோ இந்த இடத்துல அந்த கொடுத்திருக்கேன், அது ஏன், என்ன, எத்தனை வருஷம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது find out the approximate number of cells in the human body. மனித உடலில் உள்ள செல்களின் தோராய எண்ணிக்கையை கணக்கிடுங்க. நம்ம கிட்ட தோராயமா தான் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து 3.7 into 10 to the power of 13. ஓகேங்களா? 3.7 into 10 to the power of 13. சோ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது தோராயமா இவ்வளவு இப்பத்தி கண்டுபிடிச்சிருக்கிறது செல்களுடைய அளவை. ஓகேங்களா? சரி, அடுத்தது arrange the following elements in increasing order of electrical resistivity. ஓகே, அது கூப்பர் இல்ல காப்பர், அந்த இடத்துல தப்பா எழுதிருக்காங்க. ஓகே, எதுல வந்து கீழ்காணும் தனிமைகளை அவற்றின் மின்தடை எண்ணின் அடிப்படை ஏறு வரிசையில் அமைத்து எழுதுக. எது வந்து குறைவுல இருந்து அப்படியே அதிகமா கேட்டுட்டே இருக்கான். சோ வந்து நம்ம கிட்ட 3 தனிமங்கள் கொடுத்திருக்கான். சோ 3 தனிமத்துல எதுக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி கிட்ட தாங்க அதிகமா இருக்கு ரெசிஸ்டிவிட்டி. மின்தடை அதிகமா இருக்கிறது வெள்ளி கிட்ட. வெள்ளிக்கு அடுத்து எது கிட்டன்னு பாத்தீங்கன்னா காப்பர், செம்பு கிட்ட. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது லாஸ்ட் அலுமினியம். ஓகே, இதுதான் ரெசிஸ்டிவிட்டி. அந்த ரெசிஸ்டிவிட்டி என்னன்றதை நாங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இது கண்டக்டிவிட்டி, இது ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டக்டிவிட்டின்றது வேற, ரெசிஸ்டிவிட்டின்றது வேற. இது மின்னை கடத்தக்கூடியது, அது மின்னை தடை செய்யக்கூடியது. சோ இதற்கான ஆர்டர்ஸ் படிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு உங்களால ஈஸியா இதுக்கு மேல சொல்லிட முடியும். ஓகேங்களா? அடுத்தது which of the following is all secondary cells? பின்வருபவர்கள் எவை துணை மின்கலம் அப்படின்னு கேட்டிருக்கான். எடிசன் அக்யூமுலேட்டர், எடிசன் சேமிப்பு கலம் தான் ஒரு வகையான துணை மின்கலம் சொல்லியிருக்காங்க. அது ஏன்றதையும் இங்க இடத்துல வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்திருக்கேன், படிச்சுக்கோங்க கைஸ். ஓகே, லாஸ்ட் 30th question. pick the odd one out. முரண்பட்ட ஒன்றை தேர்வு செய்யன்னு சொல்லிருக்காங்க. எது முரண்பற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மரம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகிதத்தால் கலங்கலான நீர், மூடு பனி, இது எல்லாமே வந்து ஒரு ஒளி கசியும் பொருட்கள், டிரான்ஸ்குலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட் ஆஃப் பேப்பர், ஒரு காகிதத்தால் இப்படி வச்சு அதுல என்ன நல்லா தடவி பார்த்தோன்னா அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியும். ஒரு மடி வாட்டர்லயும் அதுதான், ஒரு மூடு பனிலையும் ஏதோ ஒரு அந்த பக்கம் இருக்கிற ஒரு லைட் அடிச்சுட்டு வராங்க, ஒரு மூடு பனிலாம் தெரியும் இல்ல, ஒரு சிம்பிளாவாது. ஆனா மரத்துல போய் எப்படி தெரியுமா? தெரியாது இல்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி, ஹுட் தான். சோ மற்றவைகள் இருந்து அதெல்லாம் வந்து டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட், இது டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு क्वेश्चंस 30 क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சயின்ஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க. சோ இதெல்லாம் பாக்கும்போது இதெல்லாம் நம்ம 6th புக்லயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கலாம். எல்லாமே நம்ம 6th புக்ல தான், கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எடுத்த क्वेश्चन. சோ இத பாத்துருக்க கைஸ் வந்து நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலயும் நம்ம நிறைய क्वेश्चंस பார்க்க தான் போறோம். சோ நீங்களும் 6th புக் ஒழுங்கா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चनலாம் இப்படியே ஆன்சர் பண்ணலாம்ன்றதை நீங்களும் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ அப்படி யோசிக்கிறதுக்காக தான் இந்த கேள்விகளை நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதை மறந்துடாதீங்க. சோ அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க, அடுத்த டேக்காக. அந்த வீடியோ வந்து உங்களை நம்ம